ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா தேவோஷனல் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்பிகை நிறை மாத கர்ப்பிணியாக காட்சி தரும் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது திருவள்ளூர் மாவட்டம் ராமாபுரத்தில் இருக்கிற ஊர் பேர் புட்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் இருக்குது. இந்த கோயிலில் அம்பாள் நிறை மாத கர்ப்பிணியாக காட்சி தருவதாக ஐதீகமாக இருக்குது. ஒரு சமயம் சிவனும் பார்வதியும் மேல்மலையனூருக்கு இத்தலத்தில் அமைந்த வனம் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தாங்களும். நீண்ட தொலைவு நடந்து களைப்படைந்ததால கர்ப்பிணியாக இருந்த பார்வதி தேவி அங்கிருந்த ஒரு வேப்ப மர நிழல்ல அமர்ந்தாள் அப்படின்னும், தாகமாக இருந்ததால் ஈசனிடம் தண்ணீர் வேண்டும் அப்படின்னு கேட்டதாலும், சிவபெருமான் அருகில் இருந்த கூவம் நதியை தாண்டி சென்று புனித நீர் எடுத்து வந்ததாகவும், அந்த சமயத்தில் பலத்த மழை பெய்து கூவம் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும், இதனால் சிவபெருமான் அந்த நதியை கடந்து வர இயலவில்லை என்னும், எனவே வெள்ளம் குறையட்டும் என்று சிவன் காத்திருந்ததாலும், இதற்கிடையே உலகத்துக்கே படியிழக்கும் அம்பிகை பசி தாகம் தாங்க முடியாமல் அப்படியே தரையில் விழுந்து விட்டதாகவும், பார்வதி தேவியை சுற்றி மண் குவிந்து புற்றாக வளர்ந்து விட்டது அப்படின்னும், இந்த நிலையில அங்கு திரும்பி வந்த சிவபெருமான் புற்றுக்குள் பார்வதி அமர்ந்து விட்டதை அறிந்து அங்கேயே நின்று விட்டதாகவும், அதை பிரதிபலிக்கும் வகையில புட்லூர் தலத்துல சிவபெருமான் தாண்டவராயன் அம்சமாக சற்று கவலை தோய்ந்த முகத்துடன் இருப்பதை பார்க்கலாம். மேலும் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் மல்லாந்து படுத்திருப்பது போன்று அம்மனே இத்தலத்தில் இயற்கையாக தோன்றியுள்ளார் என்றையும் பார்க்கலாம். புட்லூர் தலத்தில் பரமேஸ்வரி அமர்ந்த புற்று தற்போதும் வளர்ந்தபடியே இருக்கிறதாகவும், இந்த தலநாயகி நவகிரக தோஷங்களை நீக்கி திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை தருவதாகவும் நம்பிக்கையா இருக்கு. இந்த புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலின் உள்ள கர்ப்பகிரகத்துக்கு நேர் எதிரில் மண்புற்றாக மல்லாந்த நிலையில பூங்காவனத்தம்மன் எழுந்தருளி காட்சி தருகிறாள் என்றும், சுயம்பு புற்று முழுக்க முழுக்க மஞ்சளும் குங்குமமும் துளங்க அன்னை அருள்பாலிக்கிறார் என்பது ஐதீகமாக இருக்கு. இந்த அன்னை ஈசான மூலையில காலை நீட்டி தென்மேற்கில் தலை வைத்து மல்லாந்து காட்சி தருகிறாள்னும், திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கோயிலில் நீராடி விட்டு ஈரத்துணியுடன் அம்மனை வணங்கி பிரகாரத்தை 11 முறை சுற்றி வழிபட்டுகிறார் என்றும் ஐதீகமாக இருக்கும். இப்படி 9 வாரங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் அவர்களின் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறதாக இந்த கோயிலோட ஐதீகமாக இருக்குது. நீங்கள் இந்த கோயிலில் உட்காந்து போயிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. இந்த நிறைமாத கர்ப்பிணியாக காட்சி தர அம்பாளோட கோயில் புட்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது.